நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சுவிசேஷகர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து ஒரு வேத ஆய்வை நடத்த உள்ளார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தீபா வானொலி நேயர்களுக்கு வாழ்த்துதல். ஆண்டவருடைய கிருபையினாலே 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து திருமறை செய்திகளை நாம் தொடர்ந்து கற்று வருகிறோம். சவுலின் வீழ்ச்சியை பற்றி கற்று வருகின்றோம். வீழ்ச்சி ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஒரே நாளில் நடப்பதல்ல. அந்த வீழ்ச்சிகள் படிப்படியாக வளர்ந்து வருகின்றது, தொடர் நிகழ்வாக மாறிவிடுகின்றது. யோனத்தான் தேனை சாப்பிட்டான். இந்த 3 வார்த்தைகள் வழியாக இன்றைக்கு செய்தியை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த நிகழ்வு மூலமாக சவுலின் உறுதியற்ற நிலைமையை படிக்கப் போகின்றோம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 24 48 வசனங்களை கவனமாய் வாசித்து பாருங்கள். உறுதியற்ற நிலைமை நமது தீர்மானங்களை, நம்முடைய செயல்களை பாதித்து விடுகின்றது. சிறந்த தீர்மானங்கள் சிறந்த விளைவுகளை தருகின்றன. மதியீனமான தீர்மானங்கள் மதியீனமான விளைவுகளை உருவாக்கி விடுகின்றன. தலைமைத்துவத்திலே உறுதித்தன்மை முக்கியமானது. தலைவர்களை பலவீனப்படுத்துவதே உறுதியற்ற நிலைமையாகும். உறுதியற்ற நிலைமை என்பது மாறி மாறி பேசுவது, மாறி மாறி செயல்படுவதாகும். முதலாவதாக சவுல் மதியீனமான முட்டாள்தனமான ஒரு தீர்மானம் செய்தார். மதியீனமான தீர்மானம் என்பது நமது உள் உணர்வுகளாலும் நம்முடைய உள் உணர்ச்சிகளினாலும் ஏற்படுகிற ஒன்றாகும். தேவ வார்த்தையினாலே ஏற்படாத காரியமாகும். நான் என் சத்துருக்கள் கையிலே பழி வாங்க வேண்டும், சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டான். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 24 வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையிலே யுத்த வீரர்கள் யுத்தம் செய்யும் போது சாப்பிடக்கூடாது என்று கூறப்படவே இல்லை. தேவ ஆலோசனையின்படி அல்ல, தன் சுய ஆலோசனையின்படி இந்த சவுல் ராஜா ஆணையிட்டார். வசனம் 22 இவர்கள் மலையிலிருந்து அவர்கள் 25வது வசனத்திலே காட்டுக்கு வந்தார்கள். காட்டிலே தேனீக்கள் கூடு கட்டி இருந்தார்கள். அருமையானவர்களே, கர்த்தருடைய தேசமானது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அல்லவா? யோனத்தான் தன் தகப்பன் பண்ணின ஆணையை பற்றி அவனுக்கு தெரியாது. அவன் என்ன செய்தான்? தன்னுடைய கையில் உள்ள ஒரு கோலை எடுத்து தேன் கூட்டிலிருந்து தேன் ஒழுகி கொண்டிருக்கிறது அல்லவா, அந்த தேனை தன் கையில் உள்ள அந்த கம்பி அல்லது ஒரு கோலை வைத்து குத்தி அதை சாப்பிட்டான். அவன் கண்கள் தெளிந்தது என்று வேதவசனம் சொல்லப்படுகிறது. தெளிந்தது என்றால் பலப்பட்டான் என்று பொருள். யோனத்தான் என் தகப்பன் ஜனங்களை கலக்கப்படுத்தினார் என்று சொல்கிறான். ஜனங்கள் புசித்திருந்தால் பெலிஸ்தருக்கு உண்டான சங்காரம் எவ்வளவு பெருகியிருக்கும் என்றார். நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 26 பாருங்கள். தன் இருதயத்தை நம்புகிறவனோ மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். பிரியமானவர்களே, உள் உணர்வுகளினாலோ உள் உணர்ச்சிகளினாலோ ஏவப்பட்டு தீர்மானம் செய்யாதிருங்கள். இப்படி தீர்மானம் செய்தால் மதீனமானது. உணர்ச்சிகளா அல்லது தேவ வார்த்தையின் அடிப்படையிலா நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? தேவ வார்த்தையின் அடிப்படையிலே நாம் ஆணையிட வேண்டும். இதிலே புத்திசாலியான ஒரு தீர்மானத்தை இந்த அருமையான சவுல் செய்கிறார். பாருங்கள், அந்த அருமையான மனிதர்கள், அதாவது யோனத்தாடு இருந்த மனிதர்கள் விடாய்த்து போவதனாலே அங்கே காளைகளை, ஆடுகளை அவர்கள் தரையிலே அடித்து இரத்தத்தோடு புசித்தார்கள். இந்த செய்தியை அறிந்த சவுல் ராஜா சொல்கிறார், இது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமானது என்று சொல்லி அவன் அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறான். அங்கே 31வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரையில் உள்ள பகுதியிலே நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, இந்த இடத்திலே சவுல் ராஜா சொல்கிற ஆணை என்ன ஆணை என்றால் வேத வசனத்தின் அடிப்படையிலே செய்த ஒரு ஆணையாகும். வேத வசனம் சொல்கிறது, எந்த ஒரு மாம்சத்தையும் அதனுடைய இரத்தத்தோடு புசிக்க கூடாது.
இரத்தத்திலே ஜீவன் உண்டு என்று வேதவசனம் சொல்கிறது. இந்த அருமையான இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் ஆடு மாடுகளை தரையிலே அடித்து இரத்தத்தோடு புசித்ததினாலே அவர்கள் பாவம் செய்தார்கள் என்று சொல்லி சவுல் ராஜா சொல்கிறார். ஆகவே அவர்கள் தங்கள் ஆடுகள் அல்லது மாடுகளை கொண்டு வந்து அடித்து புசிக்க கடவுது என்று சொல்லி அங்கே 35வது வசனத்திலே தேவனுக்கென்று ஒரு பலிபீடம் கட்டுகிறார். முதலாவதாக இந்த சவுல் ராஜா கட்டுகிற முதல் பலிபீடம் இதுவாக மாறிவிடுகிறது. முதலாவது மதியில்லாத தீர்மானம் செய்தான் அல்லது மதியில்லாத ஒரு ஆணையிட்டான். இப்போது மதி உள்ள ஒரு ஆணையை செய்கிறான். இந்த ஆணைக்கு காரணம் என்ன? திருமறை வசனமாகும். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனத்தின்படி நாம் செய்கிற தீர்மானங்கள், ஆணைகள் எல்லாம் மதியுள்ள தீர்மானங்கள், ஆணைகள். ஆனால் உள் உணர்ச்சிகள், உள் உணர்வுகளின்படி செய்கிற அந்த தீர்மானங்கள் எல்லாம், அந்த ஆணையெல்லாம் மதியில்லாத அங்கே ஆணை தீர்மானம் என்று சொன்னால் மிகையாகாது. இரண்டாவதாக இந்த அருமையான சவுல் ராஜா தன் தீர்மானங்களிலே உறுதியற்ற நிலைமையை பார்க்கிறோம். இங்கே பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு கடல் அலையை போல அவருடைய மனமானது அலைகிறது. அவனுடைய ஆணையும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ராத்திரியிலிருந்து விடியற்காலம் வெளிச்ச வரையிலும் பெலிஸ்தரை முறியடிக்கலாம் என்று சொல்லி ராஜா சொல்கிறார். அப்பொழுது ஆசாரியன் சொல்கிறார், தேவ சன்னியானத்தில் நான் நிற்போம் என்று சொன்னார். தேவ சன்னியானத்திலே ஜெபித்தால் கர்த்தர் பேசவே இல்லை. ஆகவே பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமா என்று ராஜா கேட்கிறான். தேவன் உத்தரவு கொடுக்கவில்லை. சவுல் இதற்குரிய பாவம் எது என்று கண்டுபிடிக்க அவன் முயற்சிக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு பக்கத்திலும் யோனத்தானையும் தன்னையும் இன்னொரு பக்கத்திலும் நிற்க வைக்கிறார். அங்கே யோனத்தானின் பேரிலும் சவுல் பேரிலும் அங்கே சீட்டு விழுகிறது. பிறகு பார்த்தால் யோனத்தானின் பேரிலும் விழுகிறது. அப்பொழுது ராஜா சொல்கிறார், யோனத்தான் செய்தாலும் அவனு கொல்லப்பட கடவன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த இடத்திலே தீர்மானங்களிலே மாறுகிறான் அவன் சொல்கிறான், யோனத்தானுக்கு அவன் சாகவில்லை என்றால் தேவன் எனக்கு அதற்கு தக்கதாகவும் அதற்கு மிஞ்சியும் செய்ய கடவர்கள் என்று சொல்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே தீர்மானங்களிலே உறுதியில்லாத ஒரு நிலைமையை நாம் பார்க்க முடிகிறது. என் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே அநேக சமயங்களிலே நாம் எடுக்கிற தீர்மானங்கள், நாம் எடுக்கிற அந்த உறுதியானது மாறிக்கொண்டே வருகிறது. என் வாழ்க்கையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத அந்த காலங்களிலே அல்லது அர்ப்பணிக்காத காலத்திலே, அவருடைய மீட்பை சுதந்திரிக்காத அந்த பாவம் நிறைந்த காலங்களிலே ஜனவரி 1ஆம் தேதி நான் ஆலயத்துக்கு செல்வேன். போதர் ஐயா புத்தாண்டு திறந்த உடனே உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துகள் என்று சொல்வார். நான் அங்கு போகும் பொழுது ஒரு புது டைரி வாங்கி கொண்டு போவேன். போன போது அந்த புத்தாண்டு திறந்த அந்த நாளிலே நிமிடத்திலே ஒரு தீர்மானம் செய்வேன். ஆண்டவருக்காக வாழ்வேன், ஆண்டவருக்காக ஜீவிப்பேன் என்று பல சுய தீர்மானங்கள் 30 அல்லது 40 தீர்மானங்களை செய்துவிட்டு வருவேன். வீட்டுக்கு வந்த காலை 10 மணிக்கு 6 தீர்மானங்களை உடைப்பேன். பிறகு மத்தியானம் 3 மணிக்கு பாதி தீர்மானங்கள் போய்விடும். கடைசியாக இரவு வரும்போது எல்லா தீர்மானங்களையும் நான் நொறுக்கி இருப்பேன். எனக்கோ ஒரு சுத்த மனசாட்சி. ஆகவே தீர்மானங்களை உடைத்ததனாலே அந்த டைரி இருக்கிற பேப்பர் தாளை கிழிப்பேன். கிழித்துவிட்டு மறுபடியும் எழுதுவேன். இப்படி எழுதி கொண்டே இருந்தேன். பிப்ரவரி மாதம் வரும்போது அந்த டைரியிலே அட்டை இருந்ததே தவிர பேப்பர் இல்லை. காரணம் என்னவென்றால், நான் சுயமாய் பண்ணின தீர்மானங்கள், வேத வசனத்தின் அடிப்படையிலே பண்ணாத தீர்மானங்கள், சுய முயற்சியிலே பண்ணின தீர்மானங்கள், சுய பலத்திலே பண்ணின தீர்மானங்கள், அவைகளிலே என்னால் நிற்க முடியாமல் போனது. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வேத வசனத்தை வாசித்து ஆவியானுடைய பலத்தினாலே, வேத வசனத்தின் உந்துதலினாலே நான் செய்த தீர்மானங்களிலே நிற்க எனக்கு ஆண்டவர் பலம் தந்தார். அருமையானவர்களே, என்னுடைய நிலைமையை போல உங்கள் நிலைமை இருக்கலாம். தீர்மானங்களை பண்ணுகிறதிலே உங்களுக்கு வேகம் அதிகம். அதே சமயத்தில் தீர்மானங்களை உடைப்பதிலும் வேகம் அதிகம் அல்லவா? ஆனால் இந்த அருமையான சவுல் தன்னுடைய தீர்மானங்களிலே
என்னைப் போல உங்களைப் போல உறுதியற்ற நிலையில் இருந்தான். அடிக்கடி தீர்மானங்களை மாற்றுகிறான். முதலாவது யாராவது புசித்தால் சபிக்க கடவன் என்றான். பிறகு சொன்னான், இதோ இந்த யோனத்தான் இந்த தவறை செய்தாலும் கொல்லப்பட வேண்டும் என்றான். யோனத்தான் கொல்லப்படாவிட்டால் இதோ கர்த்தர் எனக்கு அதற்கு தக்கதாகவும் அதற்கு மிஞ்சியும் அதிகமாய் செய்ய கடவர் என்று சொல்கிறார். இவனுடைய தீர்மானங்களிலே மாறிக்கொண்டே போகிறது. ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன், நம்மால் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை நாம் செய்யக்கூடாது. சவுல் செய்வோம் என்று கூறினானே தவிர அதை அவனால் செய்யவே முடியவில்லை. பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2 பாருங்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 5 பாருங்கள். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மால் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை செய்யாதபடி விழிப்பாயிருப்போம். அதே சமயத்திலே நாம் தவறு செய்தால் ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த அருமையான சவுல் ராஜா தான் செய்த தவறுகளை அவன் ஒத்துக்கொள்ளவே இல்லை. 40 44 வசனங்களை வாசித்து பாருங்கள். நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 13 பாருங்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ இரக்கம் பெறுவான். தான் செய்தது தவறு என்று சொல்லி இந்த சவுல் ராஜா ஒத்துக்கொண்டதாக இந்த அதிகாரங்களிலே நாம் காணப்படவே இல்லை. அருமையானவர்களே, சவுல் மேலும் மேலும் பிரச்சனைகளை கூட்டிக் கொண்டே இருக்கிறான். முன்பு தன்னுடைய சுய உணர்ச்சிகளின் அடிப்படையிலே ஆணையிட்டான். பிறகு வேத வார்த்தையின் அடிப்படையிலே ஆணையிட்டான். பிறகு தன்னுடைய குமாரனை கட்டுப்படுத்தி ஆணையிட்டான். பிறகு தன்னையே அவன் கட்டுப்படுத்தி ஆணையிடுகிறான். அதாவது இந்த அருமையான யோனத்தான் கொல்லப்படவில்லை என்றால் அதற்கு இணையாகவும் அதற்கு அதிகமாகவும் கர்த்தர் எனக்கு செய்வாராக என்று சொன்னான். இவனுடைய ஆணையிலே தீர்மானங்களிலே மாறி மாறி வருகிற நிலையை காண முடிகிறது. ஆகவே தான் இந்த செய்தியின் தலைப்பின் ஆரம்பத்திலே சொன்னேன், உறுதியற்ற நிலைமை, உறுதியற்ற நிலைமை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே உறுதியற்ற நிலைமை காணப்படுகிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே ஜனங்கள் இடத்திலே நம்மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை நாம் இழந்துவிடக்கூடாது. டோன்ட் லூஸ் யுவர் ட்ரஸ்ட் வித் பீப்புள் என்று சொல்லலாம். இன்றைக்கு மக்கள் மத்தியிலே நாம் நம்பிக்கையை பெற வேண்டும். மக்கள் நம்மத்திலே அல்லது என் மேலே உங்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை இழப்பார்களானால் நம்மை அவர்கள் கனம் பண்ணுவதில்லை, நம்முடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிய போவதில்லை. இங்கே பாருங்கள், அந்த அதிகாரத்திலே 45வது வாக்கியத்திலே வேதவசனம் சொல்கிறது, ஜனங்கள் சொல்கிறார்கள் யோனத்தான் சாகவே கூடாது, அவன் தலைமுடியிலிருந்து ஒரு முடி கூட கீழே விடக்கூடாது, அவன் மூலமாகத்தான் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வந்தது என்று கர்த்தர் மேல் ஆணையிட்டு சொன்னார்கள். பாருங்கள், இந்த அருமையான சவுல் ராஜா மாத்திரம் ஆணையிடவில்லை, சவுலை பின்பற்றி செல்கிற மக்களும் ஆணையிடுகிறார்கள். இது மதீனமான ஒரு காரியம். பிடிவாதத்திலே இருந்தார்கள். இந்த பிடிவாதத்திலே இவர்கள் செய்த ஒரு காரியம் ஒரு பக்கத்திலே அது நல்ல காரியம். ஏனென்றால் இந்த யோனத்தான் மூலமாக தான் ரட்சிப்பு வந்தது. இந்த சவுலுடைய மதீனமான ஆணையினால்தான் இந்த பிரச்சனை வந்தது. இது எல்லாருக்கும் தெரியும். ஆகவே ஜனங்கள் இந்த சவுல் ராஜாவை மேற்கொண்டார்கள். கவுண்டர், அதாவது சவுலுக்கு மிஞ்சி ஒரு ஆணையிட்டார்கள். அருமையானவர்களே, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2 பாருங்கள். உக்கரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த சூழ்நிலை என்ன, அதை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது பாருங்கள், யோனத்தானை கொல்லாமல் விட்டு விட்டார்கள். இந்த ஒரு அதிகாரத்திலே சவுலுடைய ஆணை, அதே சமயத்திலே சவுல் யோனத்தான் நிமித்தம் செய்த ஆணை, சவுல் அந்த ஜனங்கள் நிமித்தம் செய்த ஆணை, அதே சமயத்திலே இந்த மக்கள் செய்த ஆணையானது இவ்வாறு வந்து கொண்டே இருக்கிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த நிகழ்வு நடந்த பிற்பாடு
46ஆம் வாக்கியத்தை வாசித்தால் அவன் தன் இடத்துக்கு போய்விட்டான். இப்பொழுது பெலிஸ்தீர்களை அவர்கள் பின்தொடரவில்லை. அதே சமயத்திலே பெலிஸ்தீரிடத்திலிருந்து பிடித்த அந்த பகுதியை இவர்கள் மறுபடி தக்க வைக்கவில்லை. பெலிஸ்தியர்களை சங்காரம் பண்ணாதபடி அவர்கள் விட்டுவிட்டார்கள். ஒரு ஆணையினாலே அவர்களுக்கு ஏற்பட்ட சோர்வு, அதனாலே தன் பணியை பூரணமாய் நிறைவேற்ற முடியாத அந்த நிலையினாலே அவர்கள் கடந்து போனதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, வேதாமத்திலே ஆணையிடுகிற பலரை நாம் வேதத்திலே வாசித்திருக்கிறோம். அதே சமயத்திலே ஆணையினாலே மாட்டிக்கொண்ட பலரையும் நாம் திருமுறையிலே கண்டிருக்கிறோம். ஆனால் ஆணையிட்டதிலே தவறாமல் இருக்கிறவன் தேவ மனிதன், தேவனுடைய பிள்ளை என்பதை வேதத்திலே வாசிக்கிறதை நாம் புரிந்திருக்கிறோம். ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையிலே இங்கு இந்த பிரச்சனையின் விளைவாக சவுல் சோர்ந்து அவன் பெலிஸ்தரை பின்தொடராமல் போய்விட்டதை அங்கே வசனம் சொல்கிறது. அருமையானவர்களே, சோர்வு வருவது நியாயமாக இருந்தாலும் கூட, சோர்வு திடீரென்று வருவதற்கு வாய்ப்பாக இருந்தாலும் கூட, ஆனால் சோர்வுக்கு இடம் கொடுப்பது நல்லதல்ல என்று வேதவசனம் சொல்கிறது. இவன் சோர்வடைந்து, இந்த ஆணையினாலே ஏற்பட்ட பிரச்சனையினாலே சோர்வடைந்து அந்த பெலிஸ்தர்களை தொடர்ந்து சங்காரம் பண்ணாதபடி அவன் நிறுத்தி போய்விட்டதை திருமுறையிலே தெளிவாய் சொல்ல முடிகிறது. ஒரு ஆணையினாலே பெலிஸ்தர்களை முழுமையாய் முறியடிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை இந்த சவுல் ராஜா இழந்து போனான். ஆகவே இதற்கு காரணம் என்ன? அவனுடைய உறுதியற்ற நிலைமையை வாசிக்க முடிகிறது. கலாத்தியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 9 வாசித்து பாருங்கள். நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் என்று சொல்லப்படுகிறது. இந்த உறுதியற்ற நிலைமையினாலே அந்த அவனுடைய திருப்பணி, அவனுடைய போர் பணி, அவனுடைய யுத்த பணியானது இன்கம்ப்ளீட் டாஸ்க், அதாவது முடிவு பெறாத ஒரு பணியாக மாறிவிட்டது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு செய்தி என்ன? நாம் சோர்ந்து போகாமல் நம்முடைய வாழ்க்கையில முன்னேறி செல்ல வேண்டும். சோர்வுக்கு காரணம் என்ன? நம்முடைய உறுதியற்ற நிலைமை. அநேக குடும்பங்களிலே தகப்பன்மார்கள் தங்களுடைய தீர்மானங்களில் உறுதி இல்லாமல் போய்விடுகிறார்கள். அநேக சபைகளிலே தலைவர்கள் தங்களுடைய தீர்மானங்களிலே, திட்டங்களிலே உறுதி இல்லாமல் போய்விடுகிறார்கள். அநேக இடங்களிலே திருச்சபையார் தங்களுடைய அர்ப்பணிப்பிலே, அந்த ஆணையிலே உறுதி இல்லாமல் போய்விடுகிறார்கள். இன்றைக்கு தேசத்தை பார்ப்போமானால் தேச மக்கள் மத்தியிலும் கூட அநேகருடைய வாழ்க்கையிலே உறுதி இல்லாத நிலைமை காணப்படுகிறது. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த மக்களின் நிலைமை வேறு, இன்றைய மக்களுடைய நிலைமை வேறு. அன்றைய மக்களிடத்திலே வில் பவர் இருந்தது, மன உறுதி இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஐக்யூ, அல்லது புத்திசாலித்தனம் இல்லை. ஆனால் இப்பொழுது உள்ள மக்களிடத்திலே ஐக்யூ அல்லது புத்தி கூர்மை அதிகம், ஆனால் மன வலிமை குறைவு, உறுதி இல்லாத தன்மை அதிகமாக காணப்படுகிறது. இந்த சவுல் ராஜாவினுடைய நிலைமை உறுதி இல்லாத நிலைமை என்று விளக்கி சொன்னேன். கடைசியாக ஒரு காரியத்தை நான் விளக்க விரும்புகிறேன். இந்த திருமறையை நான் படித்த பொழுது ஒரு 2 காரியங்கள் என் மனதிலே பட்டது. மேன்ஸ் எஸ்டிமேட் அண்ட் காட்ஸ் எஸ்டிமேட் என்பது 47வது வசனத்திலிருந்து 52 வசனங்களை இந்த அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். மனிதனின் மதிப்பீடும் தேவனுடைய மதிப்பீடும் என்பதாகும். மனிதனுடைய மதிப்பீடுகள் நம்முடைய ஜெயத்தை குறித்தும், நம்முடைய சக்சஸை குறித்தும், நம்முடைய பெர்ஃபார்மன்ஸ், நம்முடைய செயல்பாடுகளை குறித்தும் இருக்கிறது. ஒருவேளை ஒரு மனிதன் பெரியவன் என்றால் அவனுடைய பணம், அவனுடைய புகழ், அவனுடைய ஆஸ்தி, அவனுடைய பேர், இதை வைத்து நாம் திட்டமிடுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய மதிப்பீடு வித்தியாசமாயிருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இங்கே இந்த அதிகாரத்திலே 47லிருந்து 52 வசனங்களை வாசித்து பாருங்கள். ராஜாவாகிய சவுல் புறக்கணித்து தள்ளப்பட்டான், உண்மை. ஆனாலும் அவன் இன்னும் ராஜாவாகத்தான் இருக்கிறான். இன்னும் பல ஆண்டுகள் அந்த தன்னுடைய நாட்டுக்காக யுத்தம் செய்கிறான்.
பெலிஸ்தீர்கள், அமேலிக்கர்கள் என்று எங்கெங்கெல்லாம் போனானோ அங்கெங்கெல்லாம் அவன் ஜெயம் பெற்றான். அவனுடைய பிள்ளைகளை குறித்தெல்லாம் அங்க வரலாறு வருகிறது. இந்த அதிகாரத்திலே 47 52 வசனங்களை வாசித்தால் சவுல் ராஜாவுடைய சக்சஸ்ஃபுல், அதாவது அவருடைய ஜெயங்கொண்ட பணியானது அங்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 47 52 வசனங்களை வாசித்தால் ஒரு இடத்துல கூட ஆண்டவர் என்றோ, தேவன் என்றோ, கர்த்தர் என்றோ, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றோ அங்கு சொல்லப்படவே இல்லை. அப்படியானால் இந்த சவுல் ராஜாவினுடைய மதிப்பீடு அது சக்சஸ் ஆக இருந்தாலும் தேவனுடைய பார்வையிலே அது ஒன்று இல்லாதாக இருக்கிறது. அருமையானவர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை குறித்து உங்களுடைய அல்லது நம்முடைய மதிப்பீடு என்ன, அல்லது உங்களுடைய வாழ்வை குறித்து மக்களுடைய மதிப்பு என்ன? இன்றைக்கு அநேகர் நம்முடைய வெளி தோற்றத்தை வைத்து, நம்முடைய வெளி செயல்களை வைத்து, நம்முடைய புகழை வைத்து, அல்லது நம்முடைய செல்வத்தை வைத்து, நம்முடைய கட்டடங்களை வைத்து, வாகனங்களை வைத்து நம்முடைய ஜெயத்தை மதிப்பிடுகிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய நினைவுகள் வேறு, ஆண்டவருடைய நினைவுகள் வேறு. நம்முடைய அணுகுமுறை வேறு, ஆண்டவருடைய அணுகுமுறை வேறு. நம்முடைய மதிப்பீடுகள் வேறு, ஆண்டவருடைய மதிப்பீடுகள் வேறு. இதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே அருமையானவர்களே, வேதவசனம் லூக்கா நற்செய்தி நூல் 9:25 சொல்கிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்படியானால் உலகத்திலே எவ்வளவு செழுமை, செழிப்பு, ஜெயம், புகழ், ஆசீர்வாதங்கள், ஒருவேளை வளமை இருந்தாலும் நம்முடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் லாபம் என்ன? அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே, உள் வாழ்க்கையிலே, நம்முடைய உள் ஜீவியத்திலே ஆண்டவருக்கு அர்ப்பணித்து, ஆண்டவருக்கு நடுங்கி, ஆண்டவருடைய செயல்பாடிலே முன்னேறி செல்ல அழைக்கப்படுகிறோம். இந்த சவுல் ராஜாவின் வாழ்க்கையிலே உறுதியற்ற நிலைமை, ஆனாலும் பின்கால வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருந்தாலும் அந்த 47 52 வசனம் வரை தெய்வம் அல்லது தேவன் அல்லது கர்த்தர் என்கிற வார்த்தை காணப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையை நாம் எவ்வாறு மதிப்பிடுகிறோம்? இது மிக முக்கியமாகும். பவுல் அப்போஸ்தலன் ஒரு சிறந்த ஊழியக்காரன், வல்லமையான ஊழியக்காரன், முதல் நூற்றாண்டினுடைய திருச்சபை தலைவர். அவருடைய வார்த்தைகள் இன்றைக்கும் ஜீவனுள்ள வார்த்தைகளாக காணப்படுகிறது. அவர் ஒரு மிஷனரி தலைவர், புறமக்கள் மத்தியிலே சபைகளை உருவாக்கின அருமையான நற்செய்தியாளர். அவர் தன்னை குறித்து இவ்வாறு சொல்கிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 4-5 வரை அவர் சொல்கிறார், என்னிடத்திலே நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. காலத்துக்கு முன்பாக யாதொன்றை குறித்து தீர்ப்பு செய்யாதிருங்கள், இருதயங்களையும் யோசனைகளையும் வெளிப்படுத்துகிறவர் கர்த்தரே. அந்த கடைசி நாட்களிலே அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் என்று எழுதுகிறார். அருமையானவர்களே, பவுலை போல உறுதியோடு நாம் இருந்தால், நாம் நம்மை குறித்து நியாயந்திருக்காவிட்டாலும் தேவன் நம்மை நியாயந்திருக்க வல்லவராயிருக்கிறார். ஒரே ஒரு வேத வார்த்தையை சொல்லி பிரார்த்திக்க போகிறேன். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3 சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வீர். ஆனால் சவுல் ராஜாவின் வாழ்க்கையிலே உறுதியற்ற நிலைமை. என் வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். சவுலுடைய வாழ்க்கை மூலமாக அவனுடைய உறுதியற்ற நிலைமையும் உறுதியற்ற நிலையினால் ஏற்பட்ட விளைவுகளையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்கள் வாழ்க்கையிலே உறுதியுள்ள நிலைப்பாட்டை தாரும், அதற்குரிய ஆவியின் வல்லமையை தந்தருளும். ஆண்டவரே, உறுதியற்ற நிலையிலே வாழ்கிற மக்கள் யாராவது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தால் அவர்களை தொட்டு சரி பண்ணி உறுதியுள்ள நிலைமைக்கு கொண்டு வாரும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சுவிசேஷகர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் நிகழ்த்திய வேத ஆய்வை கேட்டீர்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள்.